வழக்கம் போலவே நம்ம ஜைலத்தோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸோட மத்தியில இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் வேற இருக்கு. பட் இருந்தாலும் இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல கன்ஃபியூஷனோட இருப்பீங்க. சார் நான் வாங்கின மார்க் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது. ஒருவேளை எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்கலன்னா நான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் நான் சூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயத்த நான் ஃபோக்கஸ் பண்ணணும்? என்னோட கவுன்சிலிங்ல எந்த காலேஜஸ்க்கு நான் ப்ரியாரிட்டி அதிகமா கொடுக்கணும், எந்த காலேஜுக்கு ப்ரியாரிட்டியா லாஸ்டா வச்சுக்கணும். ஓகே. அண்ட் இங்க நிறைய பேரண்ட்ஸால அவ்வளோ ஃபீஸ் அஃபோர்ட் பண்ணலாம் முடியாது. அஃப்கோர்ஸ் எம்பிபிஎஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டிகிரி தான். அண்ட் அந்த டிகிரியை நான் கவர்மெண்ட் கோட்டால படிச்சாச்சுன்னா எந்த அளவுக்கு கம்மியா இருக்கும், அண்ட் பிரைவேட் கோட்டால படிச்சாச்சுன்னா எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும், அது எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த செஷன்ல நான் சொல்ல போறேன். ஸோ இந்த செஷன் பார்த்துட்டீங்கன்னா இங்க யார் யார் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கான செஷன் இது. அண்ட் நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்றீங்கன்னா கீப் இட் இன் யுவர் மைண்ட், அங்க கண்டிப்பா கவர்மெண்ட் கோட்டால கொஞ்சம் சீட்ஸ் இருக்கும் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சில சீட்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளவு பெர்சன்டேஜ் கவர்மெண்ட் கோட்டால இருக்கும் அண்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் பிரைவேட் கோட்டால இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த செஷன்ல சொல்றேன். அப்படி நீங்க கவர்மெண்ட் கோட்டால நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, ஓகே, அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான், பட் கவர்மெண்ட் கோட்டால செலக்ட் ஆயிட்டீங்க, பட் எவ்வளவு ஃபீ ஸ்ட்ரக்சர் நீங்க கட்டணும், டியூஷன் ஃபீ எவ்வளவு, ஹாஸ்டல் ஃபீ எவ்வளவு, ஓகே. ஸோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு நான் சொல்றேன். அண்ட் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் இதர செலவுகள் என்னென்ன வரும் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு செஷன்ல சொல்றேன். ஸோ இந்த செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜைலம் நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஃபார்வர்ட் பை இந்த செஷனுக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க, ஓகே. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்காங்கன்னா இந்த செஷனை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் அவர் ஜைலம். ஸோ இந்த அகாடமிக் இயர்ல நீட் 2025 இருக்குல்ல, ஸோ இந்த நீட் எக்ஸாம் இருக்கிறது கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம், பட் ஸ்டில் எஸ் டஃப் தான், but not for Xylem students, okay. So these are the results for our Xylem students. So there are celebrations போய்கிட்டு இருக்கு நம்ம Xylem சென்டர்ல. இதோட மத்தியில தான் இந்த செஷனை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் செலிப்ரேட், பிகாஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் தான் இங்க பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் 5 இயர்ஸ், ஜைலத்தோட ஏஜ்னு பார்த்துட்டீங்கன்னா வெறும் 5 இயர்ஸ், பட் ஒரு 5 வருஷத்துல இவ்வளவு பெரிய ரிசல்ட்டை ஒரு இன்ஸ்டிடியூட்டால கொடுக்க முடியுமா? முடியாதுதான், ஓகே. பட் Xylem did. Okay, so these are the results. Okay, நான் டைரக்டா கம் டு த பாயிண்ட், ஓகே. நான் டைரக்டா கண்டென்ட்டுக்குள்ளே நான் வந்துடுறேன். யா, அஃப்கோர்ஸ் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ், ஓகே. யா, இப்போ நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் நம்ம கவுன்சிலிங் வைப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்ல நீங்க சூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் பாருங்க. செல்ஃப் இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல பொறுத்த அளவுக்கு 2 செட் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. ஒன்று என்னன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ், ஓகே, மெடிக்கல் காலேஜஸ். இன்னொன்று என்னன்னா டீம்ட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ்டு மெடிக்கல் காலேஜஸ் இருக்குல்ல, ஸோ இது மட்டும் தான் நம்மளுடைய டிஎம்இ கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். அண்ட் அப்படி அது பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே சப்போஸ் ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 100 மெடிக்கல் சீட் இருக்குன்னா அதுல 65 சீட்ஸ் எப்படி இருக்கும்னா கவுன்சிலிங் பேஸ்டா தான் இருக்கும், ஓகே. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 35 சீட்ஸ் மட்டும் தான் நீங்க பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க ஜாயின் பண்ண முடியும், சரியா? தென் இப்போ ஃபீஸ்னு பாக்குறீங்க, ஒருவேளை நீங்க கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைச்சிச்சு, அப்படி அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல நீங்க போய் படிக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுன்னு பார்த்துட்டீங்கன்னா 4.35 lakhs, ஓகே. அதுல இருந்து 4.5 lakhs வந்து உங்களுக்கு செலவாகும். அது என்ன ஏதுங்கிற டீட்டெயிலான விவரம் அண்ட் எந்தெந்த இன்ஸ்டிடியூட் எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கறத நான் அடுத்ததா சொல்றேன். அதே இது நீங்க டீம்டு யூனிவர்சிட்டியில இருக்கீங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாடு நடத்தக்கூடிய, ஓகே, டிஎம்இ கவுன்சிலிங் இருக்குல்ல, ஸோ அந்த கவுன்சிலிங்ல இன்வால்வ் ஆகாது. ஸோ அது வந்து சென்ட்ரலைஸ்டா இருக்கும், ஓகே. ஸோ சென்ட்ரல் போர்டோட கவுன்சிலிங் கீழே தான் அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வரும். ஸோ அது டிஃபரெண்ட், ஓகே. காட் இட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஸோ யூஸ்வலாகவே டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த அளவுக்கு 15 இருந்து 25 lakhs பெர் இயருக்கு உங்களுக்கு செலவாகும், ஓகே. இஃப் யூஆர் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்றீங்க, பட் ஜாயின் பண்ண யூனிவர்சிட்டி வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்குது. ஸோ அங்க உங்களுக்கு நீங்க செலவாகக்கூடிய விஷயங்கள் மீன் எவ்வளவு செலவாகும்னு பாத்தீங்கன்னா 15 இருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். சரி, இப்போ பார்க்கலாம். ஓகே, எஸ், ஓகே. ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னன்னா நீங்க உங்களுடைய மார்க்ஸுக்கு நீங்க கவுன்சிலிங் போறீங்க, கவர்மெண்ட் காலேஜஸ்ல உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கல, பிரைவேட் காலேஜஸ்ல ட்ரை பண்றீங்க. ஸோ பிரைவேட் காலேஜ்ல ட்ரை பண்ணும்போது
2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து கவர்மெண்ட் கோட்டால, ஓகே, இன்னொன்னு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகே, ஸோ கவர்மெண்ட் கோட்டா வந்து 65% எல்லா காலேஜஸ் வச்சிருப்பாங்க. தென் ரிமைனிங் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா நீங்க இப்போ பிரைவேட் கோட்டாவை நான் எடுக்கவா இல்ல சாரி மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்கவா இல்ல கவர்மெண்ட் கோட்டா நான் எடுக்கவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால சீட் கிடைக்கும்னா நீங்க கண்டிப்பா கவர்மெண்ட் கோட்டால தான் சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டால ஃபீஸோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் when compared to private management கோட்டா. ஓகே, ஸோ எஸ், ஸோ கவர்மெண்ட் கோட்டால நீங்க ஒரு சீட்டு வாங்குனீங்கன்னா அது ஜஸ்ட் லைக் ஒரு நார்மலான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ரொம்ப ரொம்ப கம்மியான அஃபோர்டபுளா தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க போனீங்கன்னா அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். நீங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த பிரைவேட் காலேஜஸை பொறுத்து இந்த மார்க்ஸ் வந்து வேரி ஆகும். தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு டோட்டலா 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அண்ட் அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லயே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ்ங்கிறது என்னன்னா சிஎம்சி வெல்லூர் தான். அண்ட் இந்த சிஎம்சி வெல்லூரை பொறுத்த அளவுக்கு இங்க டியூஷன் ஃபீஸ் வெறும் மீன் வென் கம்பேர் டு த என்டையர் இந்தியா, ஓகே, இந்தியா முழுக்க நீங்க கம்பேர் பண்ணாலும் டியூஷன் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா தட்ஸ் சிஎம்சி வெல்லூர். ஓகே, ஸோ இதோட டியூஷன் ஃபீஸ் வந்து 3000 rupees அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 10,000 அண்ட் அதர் ஃபீஸஸ் வந்து ஒரு 81,000. ஸோ டோட்டலாக பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் கோட்டால நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்னா சிஎம்சி வெல்லூர்ல நீங்கள் ஜஸ்ட் 1 lakh rupee தான் செலவு பண்ணுவீங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 8 lakhs செலவு பண்ணுவீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா நீங்க எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இதுக்கு அடுத்ததான் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய 21 மெடிக்கல் காலேஜஸுமே அதோட டியூஷன் ஃபீஸும் சரி ஆர்என்டி ஃபீஸும் சரி ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். இப்போ டியூஷன் ஃபீஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 4 lakhsல இருந்து ஒரு 4.5 lakhs அந்த ரேஞ்சிலேயே தான், அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகே, அது நீங்க இங்கேயே நோட்டீஸ் பண்ணலாம். இந்த டேப்லெட் காலத்திலேயே நான் போட்டிருப்பேன். ஸோ இங்கேயே நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். எல்லாமே இந்த 4 lakhs 4.5 lakhs இதுக்கு நடுவுலேயே இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மீன் டியூஷன் ஃபீஸ் இருக்கும். அண்ட் ஆர்என்டி பார்த்துட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த 40,000 சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த ஆர்என்டி மட்டும் உங்களுக்கு சிஎம்சி வெல்லூர்ல கிடையாது. ஸோ சிஎம்சி வெல்லூர் தான் ரொம்ப அஃபோர்டபுளா நீங்க எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இன் தமிழ்நாடு. ஈவன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை விட மோஸ்ட் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சிஎம்சி வெல்லூரை. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஓகே அமௌண்ட், ஓகே எவ்வளவு அமௌண்ட்னு பார்க்கும்போது இங்க கொடுத்துருக்கேன். செகண்ட் இருக்கக்கூடியது என்னன்னா கற்பக விநாயகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த இன்ஸ்டிடியூட்ல நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க படிக்கிறீங்கன்னா 16 லட்சம் வருஷத்துக்கு செலவாகும். அட் த சேம் டைம் கவர்மெண்ட் கோட்டா நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அதுல பாதி அப்படியே ஆல்மோஸ்ட் 7,20,000 தான் செலவாகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை. இது வந்து 3வது இடத்துல இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டிடியூட்டை பொறுத்த அளவுக்கு எஸ் ஃபீஸ் வந்து எஸ் கொஞ்சம் இங்க இருக்கக்கூடிய 22 காலேஜஸ்லயுமே இப்போ நீங்க பாக்குறீங்களா இந்த டாப் 5 இன்ஸ்டிடியூட். ஸோ இந்த டாப் 5 இன்ஸ்டிடியூட்னா பேஸ்ட் ஆன் அஃபோர்டபிலிட்டி இங்க இருக்கக்கூடிய இந்த 5 இன்ஸ்டிடியூட் தான் மோஸ்ட் அஃபோர்டபுள்னு வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து நான் நடுவில் இதுக்கடுத்து இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்லைட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸுமே மாடரேட்டா கொஞ்சம் அஃபோர்டபுள் இருக்கும். பட் போக போக நீங்க பார்த்துட்டீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் எக்ரிக்கிட்டே இருக்கும். ஸோ லெட்ஸ் சி ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ ஹியர் நெக்ஸ்ட் அருணை மெடிக்கல் காலேஜ். ஸோ இதோட டோட்டல் ஓகே இங்க கவர்மெண்ட் கோட்டால நீங்க படிக்கிறீங்கன்னா 7,45,000 நீங்க செலவாகும். தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா மீன்ஸ் அப்படியே டபுள் ஆக்கி விட்டுருங்க 16.45 lakhs உங்களுக்கு செலவாகும். ஸோ நெக்ஸ்ட் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ். ஓகே, ஸோ இந்த காலேஜஸ்ல நீங்க படிக்கணும். ஓகே, மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த காலேஜஸ்ல நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க படிக்கிறீங்கன்னா 16 lakhs செலவாகும். அதே இது கவர்மெண்ட் கோட்டால நீங்க படிக்கிறீங்கன்னா 7.85 lakhs செலவாகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ரீ முத்துக்குமார் மெடிக்கல் காலேஜ் சென்னை. ஸோ இதுலயும் ஆல்மோஸ்ட் நம்ம வேலம்மாள் மெடிக்கல் காலேஜுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். பட் பிரைவேட் கோட்டாவை பொறுத்த அளவுக்கு ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டால கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, யா மீன் கொஞ்சம் தான் 5,000 தான், நாட் அ பிக் டீல். ஓகே, ஸோ கவர்மெண்ட் கோட்டா எல்லாமே ஐடென்டிக்கலா தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா மேல்மருவத்தூர் ஓகே ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். ஸோ இதுல கவர்மெண்ட் கோட்டால ஒரு 7.95 lakhs, தென் மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து ஒரு 16.95 lakhs வருது. ஓகே, தென் கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். தென் கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸை பொறுத்த அளவுக்கு கவர்மெண்ட் கோட்டால 8 lakhs, தென் மேனேஜ்மெண்ட் கோட்டால 17.7 lakhs.
தென் தாகூர் மெடிக்கல் காலேஜ், ஸோ சென்னையில் இருக்கு. ஸோ இதுல நீங்க கவர்மெண்ட் கோட்டால படிக்கிறீங்கன்னா 8 lakhs. ஸோ டோட்டலா பார்க்க எப்படி இருக்கும்னா, இங்க நீங்க பாக்குறீங்கல்ல இந்த ஒரு 5 ஃபர்ஸ்ட் சிஎம்சி இதுல கவர்மெண்ட் கோட்டால 1 lakh தான் ஒரு வருஷத்துக்கு. பட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த அப் டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட், ஸோ அந்த இன்ஸ்டிடியூட் வரைக்கும் ஒரு 7, ஓகே 7.9 ஆர் ஈவன் நீங்க 7.9 வச்சுக்கோ, ஓகே 7.95 lakhs உங்களுக்கு அப் டு 8 டச் ஆகாம 8க்குள்ளே நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க மெடிக்கல் கோட்டாலையும் அதே தான் 17 lakhs டச் ஆகாம அதுக்குள்ள நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அதுல எல்லாமே உங்களுக்கு 8 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 8 lakhsல இருந்து நீங்க தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் KMCH கோயம்புத்தூர், தென் PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் அடுத்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா திருச்சி SRM மெடிக்கல் காலேஜ், தென் சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ், ஓகே அண்ட் சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், தென் நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு, ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி, தென் தட்ஸ் இட். ஸோ அப் டு 15 பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 8 lakhs, ஓகே 8 lakhs to 9 lakhsக்கு உள்ள வந்துடும். ஓகே ஸோ நான் பேஸ்ட் ஆன் லேக்ஸ் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகுதுங்கிறத நான் சொல்றேன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் மட்டும் 1 lakhல முடிஞ்சிடும். பட் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அப் டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில், ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ், சாரி ஃபார் தட். ஸோ அந்த இன்ஸ்டிடியூட்டை பொறுத்த அளவுக்கு அப் டு கைண்ட் ஆஃப் 7 lakhsல இருந்து 8 lakhsக்கு உள்ள இருக்கும். அடுத்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா கற்பகத்துல இருந்து தொடங்கி அண்ட் ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வரைக்கும் 8 to 9 lakhsக்கு இடையில இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ். இதெல்லாமே நான் கவர்மெண்ட் கோட்டா சொல்றேன். ஸோ இது தவிர்த்து மெடிக்கல் கோட்டால இங்க டேட்டாஸ் இருக்கு, பட் மெடிக்கல் கோட்டா பொறுத்த அளவுக்கு இன்னும் ஃபீஸ் கொஞ்சம் வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, அதே நான் சொல்லிடுறேன். ஏன்னா கவர்மெண்ட் கோட்டா கூட நம்ம ஃபிக்ஸா சொல்ல முடியும், பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டை பொறுத்தும் நம்ம நம்பர் வேல்யூ கண்டிப்பா வேரி ஆகும். பட் ஒரு ஜெனரலான ஒரு டேட்டா தான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரீவியஸ் இயர்ல இருந்த டேட்டாஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். பட் இட் வில் கெட் வேரி. ஓகே மேனேஜ்மெண்ட் கோட்டா டெஃபினட்டா வேரி ஆகும். பட் ஓவராலா நீங்க இந்த அமௌண்ட்டை நீங்க மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. இது உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும்னா இந்த இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா PSP மெடிக்கல் காலேஜ் சென்னை, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ். ஓகே ஸோ இந்த 3 காலேஜஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 9 lakhs. ஓகே ஸோ 8 lakhsல இருந்து 9 lakhsக்குள்ள உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ கவர்மெண்ட் கோட்டால. அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர்ல இருந்து அடுத்ததா ஓகே ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், ஓகே சமயபுரம். இந்த 4 இன்ஸ்டிடியூட்டை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 10 lakhs. நீங்க ஈவன் கவர்மெண்ட் கோட்டால நீங்க ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு மோர் தென் 10 lakhs உங்களுக்கு இந்த 4 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல செலவாகும். ஈவன் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்னும் அதுக்கும் மேல அதிகமான செலவு இருக்கு. ஓகே ஸோ இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், தென் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், தென் பனிமலர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், தென் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சமயபுரம். ஸோ இந்த 4 இன்ஸ்டிடியூட்டை பொறுத்த அளவுக்கு இந்த 4 இன்ஸ்டிடியூட்டை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ஓகே ஏன்னா ரொம்ப அஃபோர்டபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஈவன் நீங்க கவர்மெண்ட் கோட்டா கொடுத்துருக்கோம், பட் ஸ்டில் கவர்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய ஃபீயே உங்களுக்கு 10 lakhsக்கு மேல போகுது. அண்ட் அதே மேனேஜ்மெண்ட் போயிட்டீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் ஆல்மோஸ்ட் நியர் டு 20 lakhs ஒரு வருஷத்துக்கு நீங்க 20 லட்சம் ரூபா கிட்ட செலவு பண்ணுவீங்க. இது பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் டேட்டா, பட் டெஃபினட்டா இந்த அமௌண்ட்டை விட நீங்க அதிகமா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவை சூஸ் பண்ணீங்கன்னா. ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். நீங்க உங்க பேரண்ட்ஸால அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க மார்க்ஸுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த காலம் இருக்குல்ல, இந்த காலத்துல ஃபர்ஸ்ட் டயர்ல இருக்கக்கூடிய சில இன்ஸ்டிடியூட்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ மோஸ்ட் அஃபோர்டபுளா இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸை நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. ஓகே அஃபோர்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க MBBS படிக்கிறீங்கன்னா. அப்படி இல்லை உங்களால அஃபோர்ட் பண்ண முடியலை, பட் ஸ்டில் ஐ வாண்ட் பிகம் MBBSனா இட்ஸ் ஃபைன். நீங்க 1 year ட்ராப் போறது கூட தப்பு கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஃபீஸ் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ மேக் ஷுர் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா இட்ஸ் ஃபைன், டேக் அ பிரேக். ஓகே இட்ஸ் அப் டு யூ அண்ட் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே தட்ஸ் இட். ஸோ கன்க்ளூஷன் பார்த்துட்டீங்கன்னா
தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட கோட்டா இருக்கு. உங்களுடைய மார்க்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்டோட கோட்டாக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு எய்தர் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, செல்ஃப் ஃபைனான்ஸ்டு மெடிக்கல் காலேஜஸ் கிடைச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த ரெண்டும் கிடைக்காம மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா கீப் இன் யுவர் மைண்ட், இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு செலவாகும். ஏன்னா கவர்மெண்ட் கோட்டால படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை விட பிரைவேட் கோட்டால படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 times, எஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 3 times வந்து செலவு பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாகும். ஸோ இதெல்லாம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க டியூரிங் யுவர் கவுன்சிலிங் நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க சூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் உங்களுக்கு மார்க்ஸ் நல்லா இருக்கு அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்ஸுக்கு மேலே நீங்க எடுத்துட்டீங்க அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈவன் உங்களுக்கு சிஎம்சி வெள்ளூர் கிடைக்குதுன்னா ப்ரிஃபர் பண்ணுங்க. நீங்க கவர்மெண்ட் காலேஜஸை விட நீங்க சிஎம்சி வெள்ளூரை ப்ரிஃபர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை விட சிஎம்சி வெள்ளூர்ல மோஸ்ட் அஃபோர்டபுளா இருக்கும். ஓகே, தென் அது கிடைக்காத பட்சத்தில் நீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை சூஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் கிடைக்கல, ஓகே, உங்களோட கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டாவை நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவு கவர்மெண்ட் கோட்டாவை சூஸ் பண்ணுங்க. அந்த கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கல, அடுத்து லாஸ்டா வேற வழியே இல்லை, பட் ஐ கேன் அஃபோர்ட், என்னால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா இங்க நீங்க பாத்தீங்கல்ல ஒரு 22 இன்ஸ்டிடியூட்ஸ், அதுல சிஎம்சி விட்டுருங்க, 21 இன்ஸ்டிடியூட் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 21 இன்ஸ்டிடியூட்ல ஃபர்ஸ்ட் டயர்ல இருக்கக்கூடிய ஓகே ஒரு அந்த 6 இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டிடியூட்டை நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. ஓகே, உங்க மைண்ட்ல அஃபோர்டபிலிட்டி பிரைமரியா இருக்குதுன்னா இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ டெஃபினட்டா இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நீட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நிறைய மார்க் வாங்கிட்டேன். ஸோ அடுத்தத கவுன்சிலிங்ல நான் என்ன பண்றது ஏது பண்றது இந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது, மேக் ஷுவர் மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. எங்களுடைய டீம் அண்ட் மீ ஆர் ஹியர் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஓகே, ஸோ அப்படி இந்த தடவை எடுத்த மார்க்ஸை நான் நீட் பாஸ் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் ஐ கேன் டூ ஈவன் மோர் பெட்டர். ஓகே, என்னால் இதுக்கும் மேலே நல்லா பண்ண முடியும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கிட்ட இருக்குதுன்னா I will show you something. Yeah, that's it. Our NEET repeaters batch. Okay, yes, தமிழ்நாட்டிலேயே ஹைபிரிட் மாடல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி பேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாரா பேட்ச் தான். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலான விஷயம் என்னன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், தென் கூடவே டீப்பான கான்செப்ட் நாலேஜ். ஸோ இந்த கான்செப்ட் நாலேஜ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இதை மைண்ட்ல வச்சு உருவாக்குன ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பேட்ச் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாரா பேட்ச். ஸோ இந்த பேட்ச்ல ஹைபிரிட் மாடலை நம்ம ஃபாலோ பண்றோம். ஹைபிரிட் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா ஆன்லைன்லயும் நம்ம கிளாஸஸ் ஒரு செட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் வந்து ஆன்லைன்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. தென் அடுத்த நாள் என்ன இருக்கும்னா படிச்சதை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களா எக்ஸாமா எழுதுவாங்க. தென் ஃபாலோட் பை அடுத்த நாள் ஓகே, ஸோ எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சதும் என்ன நடக்கும்னா இன்னொரு ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் வந்து படிச்ச கண்டென்ட்டை மறுபடியும் அவங்க நடத்துவாங்க. ஸோ ஒரு டீச்சர் நடத்துறாங்க, நீங்க படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, தென் இன்னொரு செட் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து நடத்துறாங்க. சார் எதுக்கு சார் இன்னொரு செட் ஆஃப் டீச்சர்ஸ் நடத்துறாங்க? அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு கிளாஸை பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு டவுட் வராது, அடுத்ததான் நீங்க படிக்கும் போது தான் நிறைய டவுட் வரும். ஓகே, ஸோ அதனால நீங்க படிக்கிறீங்க, ஓகே சாரி பாக்குறீங்க, கிளாஸை பாக்குறீங்க, அடுத்து படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, அடுத்து நிறைய டவுட் வரும். எக்ஸாம் எழுதும் போது இன்னும் அதிகமான டவுட் வரும். எப்படி இந்த ப்ராப்ளத்தை நான் இதுல அப்ளை பண்ண முடியும், இங்க நான் படிச்சேன் பட் எப்படி இந்த ப்ராப்ளத்துக்கு கூட எப்படி நான் ரிலேட் பண்றது, அந்த கன்ஃபியூஷன் வரும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்ததா வரக்கூடிய ஃபேக்கல்டிஸ் கிட்ட நீங்க உங்களுடைய டவுட்ஸை கேட்பீங்க. எஸ், இதுதான் நம்ம ஹைபிரிட் சிஸ்டத்தோட சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட்டுக்கு காரணமா இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கணும், ஒரு வருஷம் நான் ரிப்பீட் பண்ணணும், நான் கண்டிப்பா மோஸ்ட் அஃபோர்டபுளா இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்ல நான் சீட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல நீங்க இருக்கிறீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கீப் இட் இன் யுவர் மைண்ட். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஒருவேளை சார் என்னால வந்து நம்ம திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் நம்ம ஹைபிரிட் சென்டர்ல வந்து என்னால படிக்க முடியாது சார், நான் வீட்ல இருந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன், 1 இயர் பிரேக் போட்டு ரிப்பீட்டரா நான் படிக்க ஆசைப்படுறேன், எனக்கு ஏதாவது பெஸ்டான ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், அங்க மாரா பேட்ச்ல இருக்கக்கூடிய பசங்க படிக்கக்கூடிய அதே கண்டென்ட்டை தான்
இன்னொரு பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பாங்க. ஆனா அது ஆன்லைன்ல மட்டும் படிப்பாங்க. என்ன பேட்ச்னா வெற்றி பேட்ச். அண்ட் நீங்க மோஸ்ட் அஃபோர்டபுளா நீங்க ஒரு நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் எதிர்பார்க்குறீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே, திஸ் இஸ் பியூர்லி ஆன்லைன். நீ யூடியூப்ல பார்க்கக்கூடிய உங்களுடைய ஃபேவரட் டீச்சர்ஸ் தான் இந்த பேட்சஸ்ல கிளாஸஸ் எடுப்பாங்க. அண்ட் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஸ்டடி பிளான் இருக்கும், ப்ராப்பரான ஷெடியூல்ஸ் இருக்கும், உங்களுக்கு ப்ராப்பரான மென்டார்ஸ் இருப்பாங்க, உங்க டவுட் சால்வ் பண்றதுக்கு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் அவைலபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் பேட்ச். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இதுக்கான நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, தட்ஸ் இட். இப்போ நீங்க ஜாயின் பண்றதா இருக்கீங்கன்னா கீப் இன் மைண்ட் ஒரு 5% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கூட இப்போ நம்ம Xylem உங்களுக்காக ப்ரொவைட் பண்றாங்க. தட்ஸ் இட் கைஸ். இல்ல சார், நான் நீட் எக்ஸாம் எழுதல, பட் நான் 12th படிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் 12th படிச்சுக்கிட்டே நான் நீட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே தளபதி பேட்ச் இருக்கு. இது பியூர்லி ஆன்லைன் தான். வீட்டில் இருந்துகிட்டே நீங்க என்ன பண்ணலாம், படிக்கலாம். இங்க இந்த பேட்ச்ல நீங்க ஆன்லைன், ஓகே, ஆன்லைன்ல கிளாஸஸ் அட்டன் பண்ணுவேன். ஆன்லைன்ல கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஆன்லைன்ல கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த பேட்சை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கும் நம்ம டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. போர்டு எக்ஸாம் பேஸ்டா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவாங்க. நீட் எக்ஸாம் பேஸ்டா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ ஒரே கல்லுல 2 மார்க்கா. ஸோ தட்ஸ் இட். தென் தளபதி ப்ரோ பேட்ச் இது என்னன்னா, நீங்க திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் இது பக்கத்துல நம்ம சென்டரோட பக்கத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு டியூஷன் பேட்சா இந்த பேட்ச் இருக்கும். இதுக்கான டைமிங் வந்து ஈவினிங் 5:30 இருந்து 8:30 வரைக்கும். ஆஃப்லைன்ல நம்ம டீச்சர்ஸ் கிட்ட நீங்க டைரக்டா வந்து நின்று படிக்கலாம், கத்துக்கலாம். ஓகே, தெரியாததை அவங்க கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம், அவங்க சொல்லி தருவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் டியூஷன் பேட்ச். ஓகே, தென் இதே மாதிரி இப்போ +1 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய பேட்ச் தான் இந்த தலை ப்ரோ பேட்ச். ஸோ ப்ரோ பேட்ச்னா ஆஃப்லைன் பேட்சஸ். ஓகே, தட்ஸ் இட். ஸோ ஃபைனலா உங்களுக்கு இது பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 8129000700. Okay, that's it for these are the batches for our Tamil students. So keep it in mind. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் இதுல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ ஃபைனலா கீப் இட் இன் மைண்ட். நீங்க மார்க்ஸ் நல்லா வாங்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அப்படி இல்லைன்னா சிஎம்சி வெல்லூரை ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் தட் கொஞ்சம் மாடரேட்டான மார்க்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீப் இட் இன் மைண்ட். நீங்க செல்ஃப் ஃபைனான்ஸ்டு காலேஜஸ் இருக்குல்ல, அதுல கவர்மெண்ட் கோட்டாவை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். லாஸ்டா ஓகே என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், ஸோ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்போ வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுதான் ஆர்டர். அப்படி இல்லை அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா தயவு செஞ்சு நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகே, ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஈவன் மெடிக்கல் லோன் கூட எடுக்க, லைக் மெடிக்கல் லோன்ல ஐ மீன் எஜுகேஷன் லோன் எடுத்து நீங்க படிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா கூட இது ரொம்ப பெரிய ஃபீஸ் வந்து ரொம்ப அமௌண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ உங்களால முடியும்னா பண்ணுங்க. பட் மணி ஓரியன்டான நிறைய ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். யோசிச்சுக்கிட்டு பண்ணுங்க. அப்படி இல்லை நான் 1 இயர் பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய Xylemத்தோடைய டோர்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யூ கைஸ். 1 இயர் பிரேக் எடுங்க. இன்னும் நல்லா எஃபெக்டிவா நல்ல மார்க் எடுத்து சிஎம்சி வெல்லூர் ஆர் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ்ல போய் அட்மிஷன் வாங்க. இது இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஓகே, that's it guys. So see you on another session. Until then, your favorite chemistry educator Anish. Bye.